இன்றைக்கி எங்கள் ஊர் ஸ்டைலில் ஒரு அயிலை மீன் மசாலா தாங்க பண்ண போகிறேன். இது பண்ணுறதுக்கு 2 அயிலை மீன் எடுத்திருக்கேன். இந்த அயிலை மீனை நல்லா தலையெல்லாம் நல்லா எடுத்துட்டு வாலெல்லாம் வெட்டிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இதை நல்லா சைடில் நல்லா கோடு போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிடணும். அதுக்கப்புறமா ஒரு அம்மி எடுத்து ஒரு 7 பல் பூண்டு வச்சு அதை நல்லா நசுக்கி அதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிடணும். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த சின்ன வெங்காயத்தையும் நல்லா நசுக்கி அதையும் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிடணும். வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் வத்தல் பொடி, 1 ஸ்பூன் ஜீரகப்பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் மிளகு பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, இவ்வளவும் போட்டு எல்லாத்தையும் இந்த உள்ளி அரைச்சம் பார்த்திங்களா, அதெல்லாம் ஒட்டி இருந்தது. அதனால் இந்த அம்மியிலே போட்டு அந்த மசாலாவை ரெடி பண்ணி ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி வச்சுட்டோம். பார்த்துக்கிடுங்க, வேஸ்ட்டாக கண்டாம்ல. அதனால் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஏற்கனவே நசுக்கி வச்சுருக்கோம்ல இந்த வத்தல் பொடி அந்த பேஸ்ட்டு அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே அதில் நம்ம பூண்டு வச்சுருக்கோம் அதை எடுத்து போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை லேசாக வதக்கிட்டு திருப்பி வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம்ல சின்ன வெங்காயம் தட்டி அதையும் எடுத்து இதில் போடணும். இதையும் எடுத்து போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து இதில் போட்டுக்கணும். கருவேப்பிலை கொஞ்சம் பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு தான் புளி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணி கரைசலை இதில் ஊற்றிடணும். இப்போ ஊற்றி கிண்டி பார்த்தோம்னா அதில் கலர் நல்ல மாறி அழகாக வரும், பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். இதில் நம்ம கழுவி வச்சுருக்கக்கூடிய அந்த 2 மீனையும் எடுத்து இதில் போட்டுடணும். போட்டுட்டு நம்ம அப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா அப்படியே லேசாக அதை திருப்பி போடணும். போட்டால் தான் அதில் நல்ல மசாலா ஊறும். பார்த்துக்கிடுங்க. மீன் நாங்கள் எப்போவுமே எங்கள் ஊர் பக்கம் அடிக்கடி மீன் தான் சாப்பிடுவோம். கறியெல்லாம் வாரத்தில் ஒரு நாள் 2, காய்கறியெல்லாம் ரொம்ப ரேராக தான் சமைச்சு சாப்பிட்றது. வெள்ளி செவ்வாய் அந்த மாதிரி நாளையில் தான் சமைச்சு சாப்பிட்றது. எப்போவுமே எங்கள் வீட்டில் மீன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு சொல்லி இது பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இது பண்ணி பாருங்கள். நல்லா வெந்து வந்திருக்கு. இதை நம்ம திருப்பி அப்பப்போ போட்டுக்கணும். இப்போ நல்லா வெந்துட்டு ரெடி ஆகிட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.